வணக்கம். சென்னை அடுத்துள்ள சூரப்பேட்டை மற்றும் புழல் பகுதிக்கு இடையே அமைந்துள்ள வள்ளுவர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியாருக்கு சொந்தமான சி ஷெல்டர் வேர் ஹவுஸ் சேமிப்பு கிடங்கில் பயங்கரமான தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு சுமார் 11 மணி அளவில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக தீயானது கொழுந்துவிட்டு எரிந்து வரக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. முதலில் இந்த சேமிப்பு கிடங்கில் தனியாருக்கு சொந்தமான கெமிக்கல் சேமிப்பு குடோன் ஒன்று இருப்பதாகவும், முதலில் தீ அங்கிருந்து பரவ தொடங்கி தற்பொழுது அந்த கிடங்கு முழுவதுமாக தீ பற்றி எரிந்து வருவதாகவும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று இரவு 11 மணி அளவில் சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதை பார்த்த இந்த பகுதி பொதுமக்கள் சிலர் உடனடியாக காவல்துறைக்கும் தீயணைப்பு மீட்பு துறைக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து உடனடியாக அங்கு விரைந்த செங்குன்றம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க முயன்றுள்ளனர். ஆனால் தீயின் பரவல் அதிகரித்து சென்றுள்ளது. இதனை அடுத்து கூடுதலாக அருகே இருந்த தீயணைப்பு நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கூடுதல் தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாதவரம், வஉசி நகர், வியாசார்பாடி, ஆவடி, எக்மோர் என பல தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 10 தீயணைப்பு வாகனங்கள் இந்த பகுதிக்கு விரைந்துள்ளன. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 6க்கும் மேற்பட்ட தண்ணீர் நிரப்பப்பட்ட டேங்கர் லாரிகளும் வரவழைக்கப்பட்டுள்ளது. முழு வீச்சில் தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைப்பதற்காக சுமார் 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை அணைக்க அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகின்றனர். அதே போல் தீ விபத்து ஏற்பட்ட உடனே உள்ளே இருந்த ஊழியர்களும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு இருப்பதாகவும் தீயணைப்பு துறையினர் தெரிவிக்கின்றனர். தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சேமிப்பு கிடங்கில் பல நிறுவனங்களுக்கு சொந்தமான பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும், குறிப்பாக மருத்துவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள், வீட்டு உபயோக பொருட்கள், வாகன பாகங்கள், வாகன டயர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் என டன் கணக்கில் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும், தற்பொழுது எதிர்பாராத இந்த தீ விபத்தினால் கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகி நாசமாகியுள்ளது. முக்கியமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியை சுற்றி 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், இந்த நிலையில் இந்த பயங்கரமான தீ விபத்தினால் இந்த பகுதி முழுவதுமாகவே கரும்புகையால் சூழ்ந்துள்ளது. அதனால் பொதுமக்களும் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் சுமார் 108 ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த திடீர் பயங்கர தீ விபத்தினால் புழல் சுற்று வட்டார பகுதியில் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.